இந்த மதம் என்பது பாத்தீங்கன்னா பரமபுருஷன் ஒருவன் தான். இது எல்லாருடைய அறிவுக்குமே இது எட்டக்கூடிய ஒன்றுதான். வீண் வாதத்துக்கு வேணா இல்ல என் கடவுள் பெருசு உன் கடவுள் பெருசுன்னு பேசலாம். அல்லது அவங்களுக்கு ஒரு பகுத்தறிவை இல்ல, சிந்திக்கின்ற ஒரு அறிவு இல்ல. இதெல்லாம் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியதுன்ற வரலாறை பரிணாமத்தை பார்த்தாவே ஒரு பொருளில் இருந்தா அது உருவாகி இருக்குது எல்லாமே அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுல கடவுள் வருவதுதான் அப்படின்னும் போது அவங்கவங்க இதெல்லாம் ஏறத்தாழ பாத்தீங்கன்னா ஒரு 2300 2500 ஆண்டுகளுக்கு முன்னதான் இந்த கடவுள் என்னது ஒண்ணுது என்னது ஒண்ணுது அப்படின்ற மாதிரி பிரிஞ்சது. அதாவது பொராணிக் ஏஜ்ன்றார் பாபா. பர்டிகுலர்லி இந்தியாவில் நம்ம வேறு மதத்தினர் இப்ப வெளிநாட்டவர் இந்தியாவை பிடிக்கிறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் எல்லாம் இந்தியாவை கேப்சர் பண்றதுக்கு முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த கிறிஸ்தவ மதம் என்பதெல்லாம் இந்தியாவுக்குள்ள இல்ல. அப்போ இருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இந்த அர்ச தர்மம் தான். அர்ச தர்மம்னா இந்த ஆரியர்களுடைய அந்த மலை மேல வாழ்ந்து இருக்கின்ற அந்த ரிஷிகள் இருக்காங்க இல்லையா, அந்த ரிஷிகள் சொல்வதுதான் வாக்கு, வேத வாக்கு அப்படின்னு அந்த கூட்டத்தினர் பின்பற்றினாங்க. அதைத்தான் இவங்க மக்களும் இந்திய மக்கள் மீதும் திராவிட மக்கள் மீதும் அவங்க புகுத்துனாங்க. சோ அவங்களுடைய அந்த ஆளுமை அதிகமாச்சு. அவங்க ஆளுகின்ற இடத்தை பிடிச்சதுனால இந்த மதத்தின் பெயரை திணிச்சாங்க அவங்க. இதைதான் இந்த இது அது அது வரையிலும் மதம்ன்றதே கிடையாதுன்னு சொல்றாரு. அது அர்ச தர்மம். அர்சனாக்கா அந்த ரிஷி தர்மம் தான் அந்த அர்ச தர்மம்ன்றது. அப்படிதான் பின்பற்றிட்டு இருந்தாங்க. ஆனா 2300 வருடங்களுக்கு முன்னால ஆதி சங்கராச்சாரி அப்ப இந்த ஆரியர்களுடைய கொடுமை மிக பயங்கரமா இருந்தது இந்திய மக்கள் மேல. அந்த மதத்தின் பெயரால, கடவுளின் பெயரால பல்வேறு இதை பண்ணி நீ கடவுளை சன்னிதானத்துக்குள்ள வரக்கூடாது என்றதும், கடவுளை வணங்குறது என்பதும், அங்க தவம் செய்வது என்பதும் மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக அவங்க எல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள். மிக கொடுமையான காலங்களாக இருந்தது வரலாறு அது. ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல பௌத்த மதம் தோன்றினது. இதனுடைய வரலாறுலாம் நம்ம இந்த புக்கு முடிச்ச ஒரு நம்ம அந்த வரலாறு நம்ம பார்க்க போறோம் அந்த புத்தகத்தை. இந்த பௌத்த மதம் என்ன பண்ணுதுன்னா அவங்க இந்த வித்தியாசங்களை புத்தர் போதிக்கல. எல்லா மனிதர்களுமே சமந்தான் என்பதும் இது துன்பத்துக்கு இது காரணம் என்பது ஆசைதான் அப்படின்ற மாதிரி சில கோட்பாடுகளை மட்டும் அவர் பண்ணி, ஆனா மனித இனத்துக்குள்ளார வித்தியாசங்கள் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கோட்பாடு இருந்ததுனால எல்லாரும் அதை தழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்னாச்சுன்னா இந்த ஆரியர்களுடைய ஆதிக்கத்தின் கீழே நீ நீ பிரம்மாவனுடைய வாயிலிருந்து வந்த, நீ பிரம்மாவனுடைய கையிலிருந்து வந்த அப்படின்ற அந்த பாகுபாட்டுல சிக்கி தவிச்சுட்டு இருந்த, தப்பிக்க முடியாம இருந்த மனிதர்கள் அப்படியே என்ன பண்ணாங்கன்னா இந்த இதுல நம்ம மாறிக்கலாம், அவங்களத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்களை தலை வணங்கி அழுங்கி கொண்டிருந்த கூட்டம் இப்போ இல்லாம போச்சுன்னா அது குறைய ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பதான் அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் வெளியில வராரு. இது இப்படியே விட்டா நாம எல்லாத்தையும் எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்கன்னு. அவர் தான் ஆதி சங்கராச்சாரியார். இது பாபானுடைய இதுல கொடுக்குறாரு. அவரு தான் என்ன பண்றாருன்னா அவரு சில கோட்பாடுகளை மாத்தி அமைக்கிறாரு. இதுக்கு முன்னால இருந்த ஆரிய தர்மத்தினுடைய அர்ச தர்மத்தினுடைய கோட்பாடுகளை மாத்தி அமைச்சு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாரு அந்த விதிமுறைகள்ல. இல்ல நாங்க நீங்க முதல்ல நீ வீட்டுக்கு வெளியிலே நின்றுட்டு இருந்தாலும் நீ இப்ப தின்ன வரலாம் இப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் வந்தோடனே இனிமே இந்த கடுமையான இதெல்லாம் அது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணி மறுபடியும் அவங்கள எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த பக்கத்துல இழுக்கிறதுக்காக, அது பர்டிகுலரா அவரோட நோக்கம் எதுக்காக இருந்ததுன்னு சொல்றாருன்னா சங்கராச்சாரியோட பௌத்த மதத்தை கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணணும்ன்ற நோக்கத்துலதான் இந்த மாதிரி திட்டங்கள் போட்டு சங்கராச்சாரியா ஆரம்பிச்சாருன்றத அதுல வரலாற்றை பத்தி பாபா அங்க குறிப்பிடுறாருங்க. ஸோ இது எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, இந்த மதம்ன்ற பேர்ல இப்படிதான் மதம் என்பது உருவாகுது. அப்போ அவர் இந்த பொராணிக்கு, ஏன்னா புராணன்றது அந்த ஸ்டோரிஸ் தான், கடவுளை பற்றிய இது கதைகள். அந்த அந்த கடவுளை வச்சு இவங்க கதைகள் உருவாக்குறாங்க. கதையை சொல்லும் போது சம்பவம் மாதிரி இருக்குள்ள எல்லாரும் நம்புவாங்க. அப்போ அதுல தாழ்ந்தவன் இப்படி பண்ணா, அப்ப கடவுள் இந்த மாதிரி தண்டிச்சிட்டாரு இப்படின்ற மாதிரி கதைகள் மூலமா பண்ணி, ஆனாலும் நம்ம சமுதாயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ வீட்டுக்குள்ள வரலனாலும் வெளியில இருந்தே நீ பண்ணிக்கலாம் இப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணி அவங்களெல்லாம் நான் தன் பக்கத்துல ஒரு திருப்பறதுக்கு பார்த்தாங்க. ஸோ இப்படி இந்த மதம்ன்ற பேர்ல ஆனாலும் அவங்கள அந்த ஜாதி பிரிவினை என்பது அவர் வந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. அவர் பாபா என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னால எத்தனை சித்தாந்தங்கள் வேணாலும் இருக்கட்டும், அதனால தப்பு ஒண்ணு இல்லை, ஒவ்வொன்றை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்பதான் அறிவு வளரும், அறிவு மோதல்கள் இருக்கணும்.
ஆனா அதுவே மனித இனத்தை வந்து அழிப்பதற்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்தால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள கூடாதுன்றது தெளிவா பாபா இங்க சொல்றாரு. ஸோ அப்படிதான் இங்க எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சது. ஆனா அது போன்ற அந்த யுத்தம் வந்து அறிவு யுத்தம், இந்த ஏற்றத்தாழ்வுடைய யுத்தங்கள் மதத்தின் பெயரால இன்றைய அளவும் வந்து நடக்குது. அந்த காலத்துல வந்து ரத்த ஆறுகள்லாம் ஓடுற அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்லாம் வந்து கிறிஸ்துவ மதம் வந்தது. கிறிஸ்துவ மதத்திலிருந்து பிரிஞ்சதுதான் இஸ்லாமு. இதெல்லாம் வந்து வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்களுக்குள்ள மோதல்கள் வந்தது. அதுக்கப்புறம் இவங்களை வந்து இயேசுவையே வந்து ஜீசஸ் வந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். கைடு, ஸ்பிரிச்சுவல் கைடா இருந்தாரு. அவரையே வந்து கொலை செய்யற அளவுக்கு அந்த ஒரு டீம் வந்து அங்க பிரிஞ்சு அது மாதிரிலாம் நடந்தது. அதெல்லாமே ஸோ இதெல்லாம் எதன் பெயரால் நடந்ததுன்னா இந்த மதத்தின் பெயரால தான் இந்த வரலாற்றுல இந்த உலகத்துல நடந்திருக்குது. அப்போ இது எவ்வளவு பெரிய தவிர்க்க வேண்டிய இதெல்லாம் இது ஒரு சுரண்டல் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் மனிதர்கள் வந்து நம்ம இன்றைய மனிதர்கள் வந்து ரொம்ப ஆழமா சிந்திக்கணும். மதம் என்பது மனிதர்கள் அவங்க சுயநலத்துக்காக உருவாக்கினது. எப்படி வந்து 100 கடவுள்கள் இருக்க முடியும்? வேதங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த இப்ப நீங்க எதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து சனீஸ்வரன் என்பது சொல்லி அதே மாதிரி எரும மேல வருவாருங்களா அவருக்கு பேர் என்ன? யம தர்மராஜா. இவங்கெல்லாம் கடவுளர்களாவே. அதே மாதிரி தேவேந்திரன் அவர் வந்து எத்தனை வைஃப் வேணாலும் வச்சுக்குவாரு அவரு. இதெல்லாம் பாருங்க எப்படி அதான் அதெல்லாம் வந்து அவங்களுடைய இதை வந்து கோட்பாடுகளை இது பண்றதுக்காக பல்வேறு தெய்வங்களுடைய பெயர்களை வைத்துக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து மக்களை எப்பயுமே வந்து அதுலயே ஒரு சலுகை இந்த ஓகே உனக்கு பிடிச்சா நீ உன்னுடைய தகுதிக்கு நீ இந்த கடவுளை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி, அதுக்கு உனக்கு ஏற்ற மாதிரி நீ பூஜை பண்ணிக்கோ இப்படின்ற மாதிரிலாம் ஒரு இதுதான். அப்படிதான் இந்த வரலாறுல வந்திருக்குது. ஆகவே இந்த மதத்தின் பெயரால நம்ம முட்டாள்தனமாக இதெல்லாம் நம்பவே கூடாது. இறைவன் ஒருவன் தான் என்பதும் மதம் என்பதே இல்லை, அங்க தர்மம் மட்டும்தான் இருக்கணும். தர்மம் என்பதுதான் பாதை, அது வந்து மதம் அல்ல. தர்மம் என்பது நம்ம பின்பற்றுகின்ற பாதை, அதுதான் நம்ம பாகவத தர்மம் அப்படின்றதெல்லாம் பாபா வந்து சொல்வாரு. அதெல்லாம் விரிவாக நம்ம மற்ற இதுல பார்க்கலாம். ஸோ இந்த என்னவும் இந்த நிலைமை போனா பகுத்தறிவு நியாயத்தையே அது வந்து முடமாக்கி விடுன்னு சொல்றாரு இது போல கோட்பாடுகள். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம மாற்றலைன்னா சமுதாயம் மறுபடியும் ஒன்றா இணைய முடியாதுன்றாரு. ஸோ இங்க சொல்றார் பாபா, மஜப்மே அக்கல் கா தக்கல் நெஹி ஹே, அதாவது மதத்துல பகுத்தறிவு வாதத்துக்கு இடமே கிடையாது என்பதுதான் இதன் பொருள். அப்பயே சொல்லி வச்சுட்டாங்க. இப்ப மதம்னு போயிட்டீங்கன்னா அங்க பகுத்தறிவுலாம் இடம் இல்லை, சொன்னதை அப்படியே செய்யணும், அவ்வளவுதான். டூ ஆர் டை தாங்க. ஏன்னா இது கடவுளுடைய வார்த்தை. இது நீ எதிர்த்து கேட்கறதே முதல்ல பாவம். அதுக்கு வந்து உனக்கு நரகத்துக்கு போனா இப்பேற்பட்ட தண்டனை, இப்படி எல்லாம் ஒரு பயமுறுத்தி தான் வந்தாங்க. ஸோ ஆகவே இப்படி இந்த வந்து மதத்தில வந்து பகுத்தறிவுக்கு இடம் கிடையாது. எந்த மதமா இருந்தாலும் சரி அங்க பகுத்தறிவுலாம் உங்களுக்கு வேலை செய்யாது. ஆர்குமெண்ட்லாம் நீ பண்ண முடியாது. வழியா என்னத்தை ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லி அவங்க சொல்றாங்களோ, இன்னைக்கும் கோயில்கள்ல வந்து பூஜை செய்வது, கடவுளுடைய சன்னிதானத்தை வந்து எல்லாம் செய்ய வேண்டியவங்க எல்லாம் ஒரு இனம் தான் இருக்கிறாங்க. நாம இனத்து வேறுபாடு இல்லை. ஆனா அது இப்ப நடந்துட்டு இருக்கிறத வந்து நம்ம வந்து சுட்டி காட்டணும். அது வந்து மனித சமுதாயத்துக்கு அழிவு ஏற்படக்கூடியதா இருந்தால் அதை கண்டிக்க வேண்டும் என்பதற்கு நாம தவறு செய்வர்களை அடையாளம் காண வேண்டிய இடத்துல நாம வந்து இருக்கிறாரு நம்ம குரு சொல்றாரு அதை. ஏன்னா இது மனித இனத்தை பிரிக்கக்கூடியதுன்றாரு. அதுக்கு பின்னால் இருக்கிற இது என்னன்னா குருவனுடைய வார்த்தையில மனித இனம் பிரிக்கப்படக்கூடாது மதம் என்ற பெயர்ல, கடவுள் என்ற பெயர்ல. அதுதான் முக்கியம். படிக்க தெரியும். அடுத்த பெற உண்மையில் அவை சரி நான் படிக்கிட்டுப்பா. உண்மையில் அவை மனித மனதின் தெளிவான சிந்தனைகளை களங்களாக செய்து விடுகின்றன, சிந்தனைகளை மங்கச் செய்து விடுகின்றன. எது இது போன்ற மதவாதங்கள்லாம். மதங்கள் எப்போதும் அதை பின்பற்றுபவர்களை அவற்றின் சமய கொள்கையின்படிதான் நடக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்றன சொல்றார் பாபா. மதங்கள் அவங்களுடைய சமய கொள்கையின்படி நடந்தாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்றன. இதுல யாராவது தைரியமாக பகுத்தறிவை காட்டுவதற்கு முயற்சித்தால் அவர்களுடைய மனதுல பய மனப்பான்மையை அவர்கள் புகுத்தி விடுவார்கள். பயமுறுத்தி அவங்க வாயை அடைச்சிடுவாங்க.
மேலும் மதத்தை பின்பற்றுபவர்கள் அவர்களுடைய போதனைகள் யாவும் கடவுள் வெளிப்படுத்திய வார்த்தைகள். பாருங்க எவ்வளவு டெக்னிக்கான யூஸ் பண்றாங்க பாருங்க. யாராவது அதை வந்து ஏதாவது அப்ஜெக்ட் பண்ற மாதிரி, இது வந்து அறிவுக்கு போடுற மாதிரி தெரியலையே, இது மாதிரிலாம் இது எதுக்கு இந்த மதத்தின் பேரால கடவுளை வச்சு நம்ம இந்த மாதிரிலாம் கடவுள் பேரை வச்சு பண்ணணும்னு யாராவது பேச ஆரம்பிச்சீங்கன்னா, இது எல்லாமே கடவுளே வெளிப்படுத்திய வார்த்தைகள். வேதங்கள் எல்லாம் கடவுள் எழுத்துறதா இல்லையே. வேதங்கள் எல்லாமே ரிஷிகளாக இயற்றப்பட்டது. வேதங்களை பற்றி இங்க சொல்லணும் அப்படின்னா இன்னொன்னு, இப்ப பைபிள் வந்து யார் எழுதுனதுங்க? யாராவது சொல்லுங்களேன், பைபிள் வந்து யார் எழுதுனது? பைபிள்ல ஒரு சாப்டர்லயும் ஒவ்வொருத்தர் பேர் இருக்கும். மத்தேயு, ரோமன்ஸ், அவர் வந்து எழுதுனதுன்னு பாருதுதான் சுலோகங்கள்லாம் வந்து இத்தனை இருக்கும். அப்போ இந்த பைபிள் வேற ஒண்ணும் இல்ல, பல்வேறு சீடர்கள், ஜீசஸ் கூட இருந்த சீடர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு ஜீசஸ் என்ன போதிச்சாரோ அதோட இவங்களுடைய கருத்தும் சேர்ந்து சேர்ந்து அவங்க ஒவ்வொருத்தரும் கொடுத்த அந்த எல்லா விஷயங்களையும் தொகுத்து, அதனாலதான் அந்த ஒவ்வொரு அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா சுலோகங்கள்ல அந்த இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க ரோமன்ஸ் அப்படின்னு இருக்கும். ரோமன்ஸுக்கு கீழே அந்த ரோமன் என்பவர் ஒரு சீடரு, அவர் கொடுத்த சுலோகங்கள் எல்லாம் வந்து அது என்னென்ன சொன்னாரோ அந்த போதனைகள்லாம் அங்க இருக்கும். அதுக்கு அடுத்தது அது முடிச்சதுக்கு அப்புறம் 10 பேஜ் 15 பேஜ் ஒரு 50 100 இதெல்லாம் இருக்கும், பேரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்தேயுன்னு இருப்பாரு, அவரு சொன்னதெல்லாம் இருக்கும். இப்படி தனித்தனியான ஆட்கள் எல்லாமே அவருக்கு சீடர்களாக என்று சொல்லி கொண்டவர்கள் அவரவர்கள் சொன்ன விஷயங்கள் தொகுப்பு தான் இது பைபிள். நீங்க பைபிளையே வந்து அந்த பின்பற்றுவர்கிட்ட கேட்டு பாருங்க, அல்லது பைபிள் எடுத்து பாருங்க. அதே மாதிரிதான் இந்த வேதங்கள் என்பது, பைபிள் வந்து 2000 அவருக்கு இப்ப வந்து பிஃபோர் கிரைஸ்ட் பிசி அண்ட் டிசின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப அவருடைய காலத்துக்கு அப்புறம் உருவானது பைபிள். ஆனா வேதம் என்பது 10,000 ஆண்டுகளுக்கு, சிவபெருமான் வருவதற்கு முன்னாலேயே அவங்க வந்து அந்த ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வரும்போது, இங்க இந்தியாவுக்குள்ள வருவதற்கு முன்னாலேயே வேதங்கள் தொடங்கப்பட்டு விட்டேன்னு சொல்றாரு. எழுதி முடிக்கல, ஆனா அங்க ஆசியாவில இருந்து அவங்க வருகின்ற பொழுது அதெல்லாம் இயற்றப்படுது. அது யார் இயற்றுனா இந்த மாதிரி ஒவ்வொரு ரிஷிகள், அந்த ரிஷிகள்னா அவங்க கூட்டத்துல யாராவது ஒருத்தர் புத்திசாலியா இருப்பாங்க பாருங்க, அவர் சொன்னதா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பின ஒரு ஆளுங்க தான் அவங்க எல்லாருமே. அவர் வந்து கொஞ்சம் கடவுளை பத்தி அது இதுன்னு அவர் தெரிஞ்சதெல்லாம் என்ன சொல்றாரோ அதை வந்து ஆஹா இவர் வந்து பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்றாரு அப்படின்னு அந்த கூட்டம் வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்ளது. அப்படிதான் அவங்க ரிஷிகள் ஆனாங்க. இதுதான் வந்து வரலாறு. அப்படி அப்புறம் அவர் இறந்துடுவாரு. அதுக்கப்புறம் பின்னால அதுக்கு ஒரு தலைவரா ஒரு ரிஷி வருவாரு, அவரு இதை பத்தி என்னென்ன சொல்றாரோ அது அதோட சேர்க்கப்படும். இப்படி வழி வழியாக அது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு அது வழி வழியா வந்தவங்க எல்லாத்தையும் அதெல்லாத்தையும் சேர்த்து 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 அது எழுதப்பட்டதுதான், கம்போஸ் பண்ணதுதான் அது வந்து அந்த வேதங்கள் என்பது. சோ ஆகவே எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்றாங்க. இது பல்வேறு மனிதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்துல அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன சொன்னாங்களோ அதுதான் அந்த வேதங்கள் எழுதப்பட்டது. எல்லாமே வேதிக் லாங்குவேஜ், அது கூட சமஸ்கிருதம் இல்லைன்னு சொல்றாரு பாபா. சமஸ்கிருதம் என்பது இந்திய மண்ணினுடைய பூர்வீக மக்களுடைய இந்த இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரே மொழின்றாரு. இந்த மண்ணின் மொழி சமஸ்கிருதம் சொல்றாரு. இது வெளிநாட்டிலிருந்து வரல, ஆரியர்கள் இங்க கொண்டு வரலன்றாரு. ஆரியர்கள் அவங்களுடைய மொழி என்பது வேதிக் லாங்குவேஜ், வேத மொழி என்று சொல்ற. வேதங்கள்லாம் அவங்களுடைய மொழியில அந்த லாங்குவேஜ் பேரு வேதிக் லாங்குவேஜ். அது அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவங்க இங்க வந்து கூட்ட கூட்டமா வாழ ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் அப்படியே நெடு நாட்கள் இங்க வாழும் போது இங்க இருந்த மொழியும் மிக்ஸ் ஆகுது இல்ல. இப்ப ஆங்கிலம் நம்ம பேசுகின்ற பொழுது ஆங்கிலம் பாதி வார்த்தைகள் நம்ம கூட வந்துருது. அது மாதிரி இந்த சமஸ்கிருதமும் வேதிக் லாங்குவேஜும் சிமிலாரிட்டி தான். இடையில ஒரு ஜியாகிரபிக்கல் லைன் தான், அவ்வளவுதான். இந்தியாவினுடைய அடுத்த எல்லையை தாண்டா ஆசியாவினுடைய எல்லைக்கு தான் போகணும். அப்ப அந்த பார்டர் அந்த இது வந்து கொஞ்சம் இங்க வந்த உடனே இந்த 2 மொழிகளும் கலப்பாயி கடைசியில அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, அதுக்கு பின்னால அவங்க எல்லாமே அந்த ஒரு சில இதெல்லாம் வேதிக் லாங்குவேஜினுடைய வார்த்தைகள் இன்னமும் இருக்குது. ஆனா சமஸ்கிருதம் வந்து பெரும்பான்மையான இதை வந்து சமஸ்கிருதத்துல அவங்க பின்பற்றுறாங்க. இந்த உள்ளூர்ல என்ன மொழியோ, இப்ப நம்ம பீகாருக்கு போனீங்கன்னா நீங்க வந்து ஹிந்தி பேசுற இடத்துல போய் ஹிந்தி கத்துக்குவீங்களா கத்த மாட்டீங்களா? அங்கேயும் வாழணும்னா கட்டாயமா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹிந்தி வந்துடும். அதுபோல இந்த ஊர்ல இருந்து வந்த உடனே இந்த இதனுடைய மொழி வந்து அவங்க புழக்கத்துக்கு இருந்தாதான் இங்க வந்து மக்களோட அதை இன்டராக்ட் பண்ண முடியும். அப்படிதான் அந்த இது வந்து அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதிகபட்சமாக இந்த சமஸ்கிருத மொழி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில பார்த்தா அது அவங்க மொழி என்றும் இங்க அந்த பின்னால பிரிஞ்சது இல்லையா, பல்வேறு மாநிலங்களாக பிரிஞ்சது. அது வந்து மகாராஷ்டிரா,
இந்த பக்கத்துல ஜார்க்கண்ட், இந்த பக்கத்துல தமிழ்நாடு, அந்தாண்ட கேரளா இப்படின்று. அப்போ அதெல்லாம் கூட பின்னாலதான் பெரிய. அதுக்கு முதல்ல வந்து பெரிய இதெல்லாம் மாற்றங்கள்லாம் இல்லை. இப்ப சின்ன சின்ன இதெல்லாமே பிரிஞ்சு போச்சு. அதெல்லாம் வரலாற்றுல பார்த்தே தெரியும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கடவுளினுடைய பெயரால இன்னை வரையிலுமே நம்ம மனிதர்கள் அப்படியே ஊறி போயிடுச்சு. அவங்க என்ன சொல்றாங்களோ வேதங்கள்ல இப்படி சொல்லி இருக்குன்னு சொன்னா அதை தான் பின்பற்றோம். உண்மையா பொய்யா? அதை மீறி நடக்கிறவங்க. ஆனா இப்ப கொஞ்சம் மக்கள் வந்து இதாயிட்டாங்க. எல்லாத்துக்கும் அவங்களை கூப்பிடுற அவசியம் இல்லை, இப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து நிச்சயமாக அதனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனாலும் ஒரு பயம் வந்துருச்சுன்னா உடனே அவங்க சொன்னபடி செஞ்சாதான் சரியாகும் அப்படின்ற இடத்துலதான் மனிதர்கள் நம்ம இன்னைக்கும் இருக்கலாம். அதுல இருந்து வெளியில வரணும், துணிச்சலாக வெளியில் வரணும். என்னுடைய பரமசிவன் தான் என்னுடைய தந்தை, மாதா என்னுடைய கௌரி என்று பாபா சொல்றாரு. பரமபுருஷன் தான் தந்தை, பரம பிரகிருதி தான் என்னுடைய தாய், நாம் எல்லாரும் அவருடைய குழந்தைகள் என்ற கோட்பாட்டுக்கு வர வேண்டும். உங்களுடைய ஒரே இது என்ன அப்படின்னா, உங்களுடைய கோத்திரம் என்னன்னா சிவகோத்திரம் என்று பறைசாற்றுங்கள் என்று சொல்றாரு சிவபெருமான். அதை பாபா நினைவாரு. நம்ம எல்லாமே சிவனுடைய கோத்திரம், அதாவது பரமபுருஷனுடைய கோத்திரம் நம்ம எல்லாம். ஏன்னா நம்ம தந்தை அவருனா அவருடைய கோத்திரம் தானே நாம. அப்போ பரமபுருஷனுடைய கோத்திரம் இதுதானே சரியான ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு கோட்பாடாக இருக்க முடியும். இதுல யாரேனும் வித்தியாசம் காட்ட முடியுமா? இத்தகைய தெளிவான ஒரு கோட்பாட்டை, ஒரு பிலாசபிய, ஒரு ஐடியாலஜிய குருதேவர் வந்து பரமபுருஷனாக வந்து நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். மனித இனத்தை ஒன்றாக்குவதற்கு இது போன்ற சித்தாந்தங்களை முதல் நம்ம ஆழமாக மனதுல நாம வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும். பகுத்தறிவா ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா உடனே அவங்கள பயமுறுத்தி இது கடவுள் வார்த்தைன்னு சொல்லிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? பயத்தின் காரணமாக மக்கள் அவற்றை கீழ்ப்படிந்து மறுபடியும் பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் மதத்தில் உள்ள அடிப்படையான குறைபாடு. இது போன்ற ஒரு நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகளுடைய அடிப்படையில் தான் நூற்றுக்கணக்கான பொய்யான சித்தாந்தங்கள் குழப்பமான வார்த்தைகளால் எழுதப்பட்டன. சுதந்திரமான சிந்தனையை தடை செய்கின்ற போதனைகளை சித்தாந்தம் என்று ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்றாரு. திணிக்கவே கூடாது. சித்தாந்தங்கள் எத்தனை நாள் இருக்கா, தாழ்வுடையதா இருக்கட்டும், உயர்ந்ததாக இருக்கட்டும், சித்தாந்தங்கள் இருக்கிறது தப்பு இல்லைன்றார். ஆனா இதை வந்து பயமுறுத்தி இதை வந்து பின்பற்றணும், கேள்வி கேட்காதன்னு சொல்றாங்க இல்லையா, அங்கதான் இங்க கவனிக்கணும். அது போன்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே கூடாதுன்னு சொல்றாரு. மனிதர்களின் தடையில்லா முன்னேற்றத்தை ஊக்குகின்றது எதுவோ அதுதான் உண்மையான சித்தாந்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. சாசனா தாரேத் யஸ்து சக சாஸ்திர பரிகீர்த்திதக. எது மனிதர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்கிறதோ, சாஸ்திரம் எப்படி இருக்கணும்? எது மனிதர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்கிறதோ, எது மனிதர்களை ஆன்மீக பாதையை பின்பற்றுவதற்கு, மதத்தை பின்பற்றுவதற்கு அல்ல, ஆன்மீக பாதையை பின்பற்றுவதற்கு, இறை பண்பை பெறுவதற்கு ஊக்கம் அளிக்கின்றதோ அதுவே சாஸ்திரம் எனப்படுவது. வேறு எதுவாயினும், இது போன்ற தகுதியை இல்லாத வேறு எதுவாயினும் அது சாஸ்திரமே அல்ல. அது போன்ற சாஸ்திரங்களை நாம அதை பொருட்படுத்தவே கூடாது. மதங்கள் மனிதர்களுடைய மனதில தேவையற்ற பயத்தை தான் உண்டாக்குகின்றன. சொர்க்கத்தை காட்டி இந்த மாதிரிலாம் நீ வந்து கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா உனக்கு சொர்க்கம் உண்டு, நீ கேள்வி கேட்டுட்டீங்கன்னா உனக்கு நரகம் தான், நரகத்தை போனா உன்னை வந்து அப்பளம் சுடுற மாதிரி உன்னை எண்ணெய் சட்டியில போட்டு சுட்டுருவாங்க, கழுமரத்தில் ஏற்றி நேரம் அப்படியே கீழே இறக்கிடுவாங்க. எப்படியெல்லாம் அந்த கதைகள் புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளதை பார்த்தீங்கன்னா பயப்படாதவங்க கூட பயப்படுவாங்க. இதெல்லாம் சின்ன குழந்தைகளதே இதெல்லாம் அப்படி பயமுறுத்தி வச்சுட்டாங்க. ஆகவே சொர்க்கத்தின் ஆசையையும் நரகத்தின் பயத்தையும் காட்டி கடைசியில அவை இந்த தேசியத்தையும், அதாவது நாட்டினுடைய ஒருமைப்பாட்டையும் மனித நேயத்தையுமே இதெல்லாம் அளிக்கின்றன. இந்த பாகுபாடு இருக்கும்போது என்னதான் வசந்தது, நீ தான் உன்னுடைய இது, நீ உன்னுடைய கோட்பாடு, உன்னுடைய சித்தாந்தம் வந்து தவறானது அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன ஏற்படும்? ஒரு கட்டத்துல மோதல் தானே வரும். மனித நேயமே அங்க வந்து அழிஞ்சு போகுது. ஒரு தேசத்துக்குள்ளாரிய தேசியம் என்பது பற்று என்பது தேசத்தின் மேல ஒரு பற்றுடையவர்களா இருக்க வேண்டும். ஆனா ஒரு தேசத்தையே கூட ரெண்டு துண்டாக்கிடும் இது. ஆகவே சொந்த அற்ப ஆசைகளால் தூண்டப்பட்டு அவர்கள் மனித சமுதாயத்திலே செயற்கையான பிரிவுகள், உண்மையிலேயே இது வந்து பிரிவினமே இல்லை, ஆனா இந்த மதத்தின் பெயரால, கடவுளின் பெயரால ஒரு செயற்கையான ஒரு பிரிவுகளை உண்டாக்குகிறார்கள் இந்த மதவாதிகள். ஆனால் அறிவாளிகள் இத்தகைய மதம் என்னும் பாம்பு பிடியிலே மாட்டிக்கொள்ள வேண்டுமா? வள்ளலார் வந்து மதத்தை பற்றி ஒரு
வாக்கியம் சொல்லியிருப்பாரு. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் கேட்கிறாரு. மதத்தை பேய் என்று சொல்லுகின்றார். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்று பரமபுருஷனை அவர் வேண்டார். ஆகவே இத்தகைய மதம் என்னும் பாம்பு பிடியில வள்ளலார் சொன்ன மாதிரி பேய்க்கு அதனுடைய கையில நம்ம மாட்டிக்கொள்ள வேண்டுமான்னு கேட்கிறாரு. கூடாது, அவர்கள் மாட்டிக்கொள்ள கூடாது, நிச்சயமா மாட்டிக்கொள்ளவே கூடாது. ஒருவேளை தாங்களாகவே அதுல மாட்டிக்கொண்டாலும், அவங்களா விரும்பி மாட்டிக்கிட்டாலும், அது இந்த அறிவாளிகள் செஞ்ச சூழ்ச்சியினாலதான் நம்ம மாட்டிக்கிட்டோன்றதையாவது அவங்க புரிஞ்சுக்கணும். உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலுமே இத்தகைய மக்கள் தங்களை ஒரு தனி இனமாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள், மதத்தை சேர்ந்தவர்கள். ஒவ்வொரு நாட்டிலுமே இப்படி ஒரு குரூப் இருக்காங்க. ஆகவே மதங்கள் இந்த மனித சமுதாயத்துக்கு அதிகப்படியான பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கின்றன. மற்ற விஷயங்கள்லாம் கூட வேறுபாடு பல விஷயங்கள் இருந்தாலும், இந்த மதம் என்பதுதான் இன்னைக்கு உலகளாவிய இதுல இந்த மதத்தின் பெயரால தான் யுத்தங்கள் இன்றளவு நடக்கிறதெல்லாம் கூட அந்த மதத்துல, அந்த மதத்துக்குள்ளாரிய பல பிரிவுகள், ஒரு குரூப் இன்னொரு குரூப் ஒரே மதத்துக்குள்ளார மோதிக்கிறது, ரத்தம் சிந்திக்கிறது, ஈவிரக்கம் இல்லாம உயிர்களை கொள்வது. ஆகவே மதம் என்ற பெயரால் தான் பெரும்பான்மையான மனித மோதல்கள் நடந்திருக்கின்றன. இந்த மதங்கள் என்ற பெயரால் நடைபெறுகின்ற மோதல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது. ராமலிங்க சுவாமிகள் பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய 6ஆம் திருமுறைய படித்தவங்களுக்கு இது நல்லா புரியும். அவர் வாழ்ந்த காலத்திலேயே மாபெரும் புரட்சி மதத்துக்குள்ளார பண்ணாரு. ஆனா அவர்கள் செய்த சூழ்ச்சியில அவர்கள் அழித்து விட்டாங்க அவரைய. அது வரலாறு. ஆனா அவர் சொல்றாருங்க, இறைவன் வருகின்ற நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றாரு. அவர் இறைவன் என்ன சொல்றாருங்க, தனி தலைமை பெரும் பதி என்று சொல்றாரு. பெரும் பதி, த சுப்ரீம் என்டிட்டி. அதை தமிழ்ல சொன்னோம்னா நீங்க அதை தான் எடுத்துக்கணும். தனித்தலைமை, சுப்ரீம் என்டிட்டி, பெரும்பதி. அந்த ஒரு வடிவத்துக்கு அவர் பெரும்பதி, பதி அல்ல பெரும்பதி, இந்த சுப்ரீம் என்டிட்டின்னு சொல்றாரு. அவர் வருகின்ற தருணம் இது என்று 6ஆம் திருமுறையில அதாவது உரைநடை பகுதியில எழுதியிருக்காரு. யாராவது படிச்சிருக்கீங்களா ஐயா? அதை பத்தி யாராவது படிச்சிருக்கீங்களா? அவருடைய 6ஆம் திருமுறையில உரைநடை பகுதியில் எழுதியிருக்காரு. அவருக்கு தெரியுது பரமபுருஷன் வரப்போகின்ற நேரம் இது. நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல அந்த புக்ல இருந்து அந்த போட்டோ எடுத்து அப்படியே எந்த இடத்துல அவர் சொல்றாரு, எத்தனாவது பேஜ்ல அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டோவையும் நான் இதுல காட்டுறேன். ஐயா, இது ராமலிங்க சுவாமியா சொன்னாரு. ஆமாங்கய்யா, நான் உங்களுக்கு அந்த பேஜையை உங்களுக்கு போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல காட்டுறேன். இல்லைன்னா நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து நம்ம குரூப்ல போடுறேன் இன்னைக்கு நைட்டே. சரி. அவர் எல்லாமே அவர் கைவரப்பட்டவருங்க. அவர் கடைசியில எப்படி ஜீசஸ் யாருக்கும் தெரியாம அவர் தப்பித்து தான் வராரு. அவருக்கு அந்த ஆற்றல் இருந்தது. மீண்டும் அவர் உயிர் பெறுகிறாரு. ஆனா மேற்கொண்டு அந்த நாட்டில் அவர் இல்லை. அவர் யாருக்கும் தெரியாமலேயே அவர் அந்த மீண்டும் தன்னுடைய அந்த இதை உயிர் பெற்று உயிர் தெழுந்து, அது வரலும் தான் அந்த கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். ஆனா உயிர் தெழுந்தாரு, என்ன ஆனார்ன்றது இதுவரையிலும் அவங்களுடைய வரலாறுல இல்லை. ஆனா அவர் இந்தியாவுக்கு தான் வந்தாருன்றதுக்கான அந்த எழுத்துப்பூர்வமான எதுவும் இல்லைன்னாலும், ஆனா அவர் இந்தியாவுக்கு தான் வந்ததும் என்பதுங்க பல பேர் இதெல்லாம் நம்மளுடைய இதுல இருக்குது. ஆனா அதெல்லாம் சொல்லும் போது அது நம்பருடைய அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் உயிர் எழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த அதர்மத்தை எதிர்த்து போராடுவதற்காக அவர் அங்க இருக்கவே இல்லை. அதே நிலைமைதான் வள்ளலாருக்கும் உருவானுச்சு. அப்ப ஆரியர்களுடைய ஆதிக்கம் தான் எல்லா இடங்கள்லயும் இருந்தது. கோயில்கள் எல்லாமே அவர்கள் தான் எல்லாம் இப்பயாவது சில கவர்மெண்ட் ரூல்ஸே எல்லாருமே அர்ச்சகரால் ஆகலாம் அப்படின்ற ஒரு பெரிய மாற்றங்களை சமுதாயத்துல கொண்டு வந்தாங்க. ஆனா அப்ப எல்லாம் கோயில்கள் எல்லாமே அவர்கள் தான் இருந்தாங்க. குருமார்களாகவும் அர்ச்சகர்களாகவும் அவங்க தான் இருந்தாங்க. இவர் மதத்துக்கு துரோகம் பண்றாரு, மதத்தை அழிக்க பாக்குறாரு. ஏன்னா அவர் உருவத்தெல்லாம் விட்டுட்டாரு. இறைவனை உருவத்தால வழிபடக்கூடாது, அவர் ஒளி வடிவமானவர் அப்படின்ற போதையெல்லாம் கொடுக்கும் போது கடைசியில அவர் இப்ப சித்தி வளாகம்னு சொல்லுவாங்க. நீங்க வடலூர் போனீங்கன்னா
அதுலதான் அவர் வந்து உள்ள போயிட்டு அவர் வந்து தன்னையே வந்து உடலை மறைத்துக் கொள்ளுகின்ற அந்த ஒரு சித்தியை வந்து அவர் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து கதவை உடைச்சு உள்ள பூந்து பாக்குறாங்க. அவரு உள்ள இல்ல. அந்த பிரிட்டிஷ் போலீஸ் எல்லாம் வந்துட்டு தெரியும். இதெல்லாம் வந்து அவருடைய வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஆனா அப்பேற்பட்ட ஆற்றலை பெற்று அவரு சித்தி சக்திகளை பெற்று அவரு இறைவன் வரப்போகிறது வந்து அவர் குறிக்கிறாரு. அவர் என்ன அழகா அந்த இறைவனை வருகின்ற இறைவன் எப்பேற்பட்டவரா இருப்பாருன்றது அதுல சொல்றாரு. நான் இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு அதை வந்து போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு குரூப்ல போடுறேன். அதை படிச்சு பாருங்க. அப்ப தீர்க்க தரிசிகள்லாம் அப்ப அவரு எப்ப சொன்னாரு? அவரு காலத்துக்கு அப்புறம் அது நடந்ததா இல்லையான்றது நமக்கு தான் தெரியும். அவர் உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி தான் வந்து இருக்கிறாரா அப்படின்றத நம்ம அறிவுக்கு உரசி பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஆகவே சோ இங்க இந்த மதம் என்ற பெயரால மோதல்கள் நடக்கக்கூடாது. சோ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது நடக்க போகிறது.